கேப்டன் எப்பொழுதும் நாம வழங்குவது போல் எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திற்கு 50,000 ரூபாய் அந்த மாணவர்களை நீங்க தரப்போகிறோம். எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு அனைவருக்கும் உணவு இப்போ செல்ல இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்களை சேர்ந்த தொலைக்காட்சியில நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்பு சுவாமி அவர்களுக்கு 2 சக்கர இன்னைக்கு மலைவாழ் மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட நாம இப்ப தர இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் டெல்லியில அவார்டு வாங்குறப்போ டெல்லி இனி ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு நிச்சயமாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு கட்சியின் சார்பாக ரூபாய் சொன்னோம். அது வகையிலே இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதன் மூலம் பல்வேறு மாணவர்களுக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவிகளை டெல்லியில தர இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மரம் பனை மரம் அந்த பனை விதைகளை இன்னைக்கு நாம இன்னைக்கு வருகின்ற அனைவருக்குமே அன்னதானத்தை தலைமை கழகத்தில் தர இருக்கிறோம். தலைமை கழகம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சி கிளைக்கழகங்கள் வரை கேப்டன் புகைப்படத்தை வைத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானங்களும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கும் எங்களுடைய கழகத்தினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். இன்னைக்கு ஏறக்குறைய 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் எப்பொழுதுமே அன்னதானத்தை வலியுறுத்தியவர். எனவே அவர் அன்னதான பிரபுவாகவே இருந்தாலும் மறைந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு அன்னதானத்தை அவர் கொடுத்தவர். எனவே அவருடைய பிறந்தநாள் தினமாக அன்னதான தினமாக நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லலாம். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வோம். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பிறந்தநாள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, வாழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு தந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள் என்ன?
வணக்கம். இன்று மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகின்றது. அவர் மறைந்த பிறகு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் என்பதால் அவருடைய தொண்டர்களும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு உணர்ச்சிமயமான கட்டத்திலே இந்த பிறந்தநாள் விழாவை வறுமை ஒழிப்பு தினமாக வழக்கம் போல அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று தேமுதிக அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. அதே சமயத்தில் மிக முக்கியமாக மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய வெண்கல சிலை, முழு உருவ வெண்கல சிலை தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தொண்டர்களை நோக்கி கட்டை விரலை உயர்த்தி காட்டக்கூடிய அந்த வடிவத்தில் இந்த சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 28 மறைந்தார். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய முதல் பிறந்தநாள் என்பதால் நினைவு கூறத்தக்க வகையில் அந்த சிலை என்பது தேமுதிக கட்சி அலுவலகத்தில் முழு உயர சிலை, ஆளுருவ சிலை, வெண்கலத்தில் அமைக்கப்பட்ட அந்த சிலை என்பது தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முழுவதுமே நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதுமே தேமுதிகவினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி கீதன்.